காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை நடத்தும் முழுமையான ஆரோக்கிய திட்டம், 21 நாள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம். இன்று தொகுதி 2, நாள் 9, தேதி 10/5/25. நான் முதலாக என்னுடைய பிரணாம்சை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிரணாம்சை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் மிகப்பெரிய ஆசிரியர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சை அனைத்து மாஸ்டர்ஸுக்கும், என்னுடைய பிரணாம்சை பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை 30 நிமிடத்துக்கு முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சி, 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சியில் அனுபவங்கள் பகிர்தல் பற்றி நம்மிடம் பேச வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி மோக்ஷா அர்ஷினி மேடம் அவர்கள். நான் தியான பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக தியானத்தின் நன்மைகளை பற்றி கூறுகிறேன். நாம் தியானம் பயிற்சி மேற்கொண்டால் நமக்கு மனது உள் அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நமது பணிகள் சிறப்புற நடைபெறும், நிறைவடையும், தூக்கம் நேரம் குறையும் மற்றும் தீய பழக்கங்கள் கெட்டொழியும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், சிந்தனை திறன் மேம்பட்டு நம்மளுக்கு செயல்களில் சரி எது தவறு எது என்று முடிவெடுக்கும் திறம் வளரும், நமது உடல்நிலை இயற்கையாக குணமாகும், உடல் உபாதைகள் குணமாகும், நமது சொந்தங்களின் அர்த்தம் புரியும், நமது வாழ்க்கையில் நம்மளோட குறிக்கோள் சிறப்பாக புரியும். இப்பொழுது நாம் தியான பயிற்சியை ஆரம்பிக்கலாம். இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனா சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்வாங்குவது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது ஒரு மிகவும் எளிமையான வழி. எந்த ஒரு ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணீரை பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அமர்ந்திருக்கும் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளலாம். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகினை நேராக வைத்துக் கொள்வோம். நீங்கள் தரையில் ஒரு விரிப்பில் சம்மணமாக அமரலாம் அல்லது சேரில் அமரலாம். சேரில் அமர்ந்திருந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்போது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும், அதாவது 0 தாட்ஸ். இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நன்றி.
லோகேஷ் மியூசிக். லோகேஷ் 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 மியூசிக் மியூசிக்.
நண்பர்களே, இன்னும் ஒரு நிமிடம் உள்ளது. கடைசி ஒரு நிமிடம். திறக்க வேண்டாம். இன்னும் 10 வினாடிகள் உள்ளது. அனைவரும் கைகளை உரசி கண்களில் வைக்கவும். ஐந்து, 4, 3, 2, 1. சக்தியை உணரவும். நீங்கள் அனைவரும் மெதுவாக உங்கள் கைகளை கண்களிலிருந்து எடுக்கவும். நீங்கள் அனைவரும் இப்பொழுது ஒரு அருமையான தியானம் செய்து முடித்தீர்கள். அடுத்ததாக நாம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் அனுபவங்கள் பகிர்தல் பற்றி திருமதி மோக்ஷா அர்ஷினி அவர்கள் பேச வருவார்கள். திருமதி அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அவர்கள் மோக்ஷா அர்ஷினி அவர்கள் சேத்பட்டு திருவண்ணாமலையை சேர்ந்தவர். அவர் தனது சிறு வயது 7 வகுப்பு படிக்கும் பொழுதிலிருந்து அவர் தியானத்தை பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார். அவர் குடும்பத்தில் அனைவரும் தியான பயிற்சி மேற்கொண்டார்கள். அவர்களுடைய அம்மா, பெரியம்மா ஆகிய முதலிய அனைவரும் தியான பயிற்சி மேற்கொண்டு அவரையும் தியான பயிற்சி மேற்கொள்ள வைத்தார்கள். ஆரம்பத்தில் அவர் தியான பயிற்சி 10 நிமிடம் தான் செய்தார். அதனால்
சிறப்பாக அவர் படிப்பு வளர்ந்தது. மெமரி பவர் 2 டைம்ஸ் அதிகமாயிற்று, இரண்டு மடங்கு. அவர் தியான பயிற்சியினால் பல அனுபவங்களை பெற்று 3வது கண் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றார், 3rd ஐ ஆக்டிவேஷனை பெற்றார். அதனால் அவர் மெமரி பவர் அதிகமாயிற்று. அவர் பல மாஸ்டர்களுடன் கனெக்டிவிட்டி கிடைத்து மெசேஜஸை செய்திகளை பெற்றுக்கொண்டார். அவர் 12 வருடங்களாக யுவசக்தியில் ஆன்லைன் புரோகிராமில் யூத் விங்கில் தியானம் பற்றி பேசி வருகிறார். மேலும் பிஎம்சி தமிழ் சேனலில் தியானம், ஆன்மீக ஞானம் பற்றி பேசி வருகிறார். ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸிலும் லைவ் செஷன் கொடுத்து ஆன்மீக தியானம் பற்றி பேசி வருகிறார். அவர் தனது வாழ்க்கையில் தியான பயிற்சியை அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பதில் குறிக்கோளாக கொண்டு சேவை செய்கிறார். இப்பொழுது மேடம் அவர்கள் பேசுவார்கள். மேடம். தேங்க்யூ சார். நீங்க பேசலாம் மேடம். ஒரு 7 மணி கிளியரா இருக்கு மேடம். ஒரு 7 மணி அளவுல முடிச்சு 7:10 வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் படிச்சு முடிக்கலாம் மேடம். ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். நீங்க ப்ரொசீட் மேடம். தியானிகள் எல்லோருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி என்னோட பேர் மோக்ஷ ஹர்ஷினி. எல்லாரும் கேக்குற ஒரே விஷயம், தியானம் எதுக்கு பண்ணணும், அதுவும் சின்ன வயசுல எதுக்கு பண்ணணும், வயசானதுக்கு அப்புறம் நம்ம தியானம் பண்ணா போதாதா, சிறு வயதுலயே தியானம் கத்துக்கிட்டு சன்னியாசியா ஆக போறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா உண்மையிலேயே மாஸ்டர்ஸ், என்னோட தியான அனுபவத்துல சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையாகட்டும், இல்ல ஒவ்வொரு சிக்கல், இல்லைன்னா தெளிவே இல்லாத நேரத்துல நாம என்ன பண்றது அப்படின்ற நிலையாகட்டும், எல்லாத்துலயுமே ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்றதுக்கு தியானம் நமக்கு ரொம்ப நல்ல வழி வகுக்குது. இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் தியானம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில இப்போ இருக்கிற சமுதாய சூழ்நிலைக்கு எத்தனையோ விஷயங்கள் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. எல்லா நேரத்திலயும் அம்மா அப்பாவே கூட இருந்து வழிகாட்டுதல் செய்ய முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம தியானத்தை அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு எது சரி எது தவறு, அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணணும், இன்னும் முன்னேறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்ன்ற ஞானத்தை அவங்களுக்கு அந்த தியானமே கொடுத்துருது. அப்ப நம்ம தைரியமா அவங்கள எங்க வேணாலும் அனுப்பலாம் இல்லைங்களா? சரி, இப்ப என்னோட அனுபவங்களை பத்தி பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். நான் 7th 8th படிக்கிறப்ப இருந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்ப கட்டத்துல எல்லாருக்கும் இருக்கிற கேள்விதான், நான் ஏன் தியானம் செய்யணும். இப்ப நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களை சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி எனக்குன்னு ஒரு அனுபவம் வந்தாதானே நம்மளால அதுல ஈடுபட முடியும். இப்ப எல்லாரும் ரைட்ல போனா கரெக்ட் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தா நானும் அதே வழியில போறதா, இல்லைன்னா அந்த வழி எதுக்கு போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போறதா, அந்த ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. இப்ப சரி, நம்ம கேள்வி ஞானம் நிறைய இருக்கும். அப்பெல்லாம் கிளாஸஸ் கேட்போம், எல்லாமே கேட்போம். எனக்கு என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் அனுபவம் என்ன அப்படின்னா, இப்ப தியானம், இப்ப நம்மளுடைய மூளை அப்படின்றது எத்தனையோ விஷயங்களை நம்ம உள்ளடக்கி ஒரு குப்பை கிளமாக மாத்தி வச்சிருப்போம் இல்லைங்களா? அவ்வளவு விஷயங்களை கேட்டு 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 தேவையோ தேவையில்லை, கேட்டோமா நம்ம மூளைக்குள்ள போட்டு வைக்கலாம்ப்பா, எப்பயாவது தேவைப்படும் அப்ப நம்ம அதை உபயோகிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மூளையில போட்டு 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 வச்சிருப்போம். இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைஞ்சி ரொம்ப வழியறதால, இப்ப டேங்க்ல எப்படி கசடோ இல்ல அழுக்கோ சேர்ந்துருச்சு அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அழுக்கெல்லாம் வெளியேற்றிட்டு தான் திரும்ப புது தண்ணியை விடுவோம். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த கசடு தேங்கி 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 தண்ணியோட நிறத்தையும் டேஸ்டையுமே மாத்திடும் இல்லையா, ருசி எல்லாம் மாறி போயிடும். அதே மாதிரிதான் நம்மளுடைய மூளை நிறைய விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டு இருந்து அடைச்சு வச்சிருந்தா புதுசா வர விஷயத்த அதை என்ன பண்ணும், சேகரிக்காது. அப்ப நமக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த பழைய விஷயங்கள் எல்லாம், தேவையற்ற விஷயங்கள், பழசுன்னு சொல்ல முடியாது, தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் அதுவாகவே எளிதாக நம்மளை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தியானம் செஞ்சுட்டு உடனே படிச்சோம் அப்படின்னா, நம்ம மூளை தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இடத்த சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய படிக்கிற நேரம் அதிகமா இருக்காது, குறைஞ்சு போயிடும்.
அதே மாதிரி நம்ம ஒரு வாட்டி படிச்சாலே போதும், நம்மளுடைய ஞாபகம் வந்துட்டு நல்லா அதை கிராஸ் பண்ணி வச்சுக்கும். இதுதான் நான் முதல்ல தியானத்தை உபயோகிச்ச ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எழுந்து போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிடலாம், இல்லைன்னா டிவி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே ரீசனுக்காக தான் நான் முதல்ல தியானத்தை ஆரம்பிச்சேன். பல வருடங்களுக்கு நான் வந்துட்டு தியானத்தை அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தி வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய தேர்ட் ஐ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் சில இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே, தியானம் என்பது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு அப்பாற்பட்ட நிலை. அதை நம்ம உணரும் போதுதான் நமக்கு புரியும். மத்தவங்க எவ்வளவு சொன்னாலும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் மாஸ்டர்ஸ். எப்பயுமே வந்துட்டு எல்லாத்தையும் கேட்கிறோம் அப்படின்னா அதை நம்மளா தயார் பண்ணி இல்ல நம்மளா பயன்படுத்தி பார்க்கும் போதுதான் அதுல இருக்கிற உண்மை என்ன பொய் என்னன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்ப பிரமிட் கீழே வைக்கிற எதுவுமே வந்துட்டு வெளியில வைக்கிறதை விட அதிக நாள் ஆனா உயிர் அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எங்க அம்மா அப்பா நான் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ ஒரே தக்காளி ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்த தக்காளியில 2 தக்காளி எடுத்துக்கிட்டு வெளியில ஒரு தக்காளியும் உள்ள ஒரு தக்காளியும் வச்சு பார்த்தோம். எந்த தக்காளி எவ்வளவு நாள் தாங்குது அப்படின்ட்டு. வெளியில வச்ச தக்காளி சீக்கிரமா அழுகி போயிடுச்சு. உள்ள வச்ச தக்காளி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. அப்போ ஒரு தக்காளியோடைய வாழ்நாள வந்துட்டு அது அதிகரிக்குது அப்படின்னா, நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணும்போது பிரமிடு கீழே உட்கார்ந்து பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய உடலாகட்டும் இல்லைன்னா நம்மளுடைய உடம்பாகட்டும் எவ்வளவு அதோட வாழ்நாள அதிகரிச்சுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. சின்ன தக்காளிக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்ம அதை நம்மளுடைய மெடிடேஷனுக்காக பயன்படுத்தி நாம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்நாளுடைய நாட்களையும் நம்மளால அதிகரிச்சுக்க முடியும் அப்படின்றது. என்னுடைய தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்சஸ்ல நான் பார்த்தது அப்படின்னா, முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா கிருஷ்ணர். நான் கிருஷ்ணரை தான் போய் பார்த்தேன். கிருஷ்ணரை பார்க்கும்போது எப்படி இருந்தாருன்னா அவரு ரொம்ப பெருசா இருந்தாரு. எவ்வளவு பெருசா அப்படின்னா நான் நிக்கிறது அவர் காலோட விரல் சைஸுக்கு தான் நான் இருக்கேன். ஆனா கிருஷ்ணர் அவ்வளோ பெருசா தெரியுறாரு. ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, ஆதியும் நீயே அந்தமும் நீயேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ உயரத்திலேயே அவ்வளோ பெரிய ஒரு ஜைஜாண்டிக்கான உருவமா தெரிஞ்சாரு. அப்போ கிருஷ்ணர் கிட்ட நான் கேட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்ட்டு. கிருஷ்ணர் சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மயிலும் புல்லாங்குழலும் தான், உங்ககிட்ட எப்பயுமே அதுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமா, புல்லாங்குழல பத்தி தான் நான் உனக்கு சொல்ல போறேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. புல்லாங்குழல்ல என்ன இருக்கு, அத பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? அது நம்ம ஊதுனா இசை கொடுக்கும் அவ்வளவுதானே, அதுல போய் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். கிடையாது. இப்ப நீ புல்லாங்குழல ஊதும் போது ஒவ்வொரு துளைகளையும் மூடும் போதும் சரி, ஒவ்வொரு துளைகளை திறக்கும் போதும் சரி, வெவ்வேறான இனிமையான இசையை நமக்கு கொடுக்கும். ஆனா அந்த புல்லாங்குழல செய்யறதுக்கு அந்த மூங்கில் வந்துட்டு எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கும் இல்லைங்களா? அது வளைஞ்சு கொடுக்காது. மூங்கில் வந்துட்டு வளையாது. ஆனா அதை சூடு பண்ணி அதை வந்துட்டு பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த புல்லாங்குழல் வடிவத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் மனிதனோட வாழ்க்கை. எப்படி வந்துட்டு வெவ்வேறு கஷ்டங்களை அனுபவிச்சு வெவ்வேறு விதமான பாடங்களை கத்துக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கைன்றது அந்த இனிமையான இசையை நோக்கி பயணம் செய்யும். எனக்கு கஷ்டமே வேண்டாம், நான் அப்படியே இருக்கேன், என்னால வளைய முடியாது, என்னால சூடு தாங்க முடியாது, என்னால வந்துட்டு துன்பங்களை அனுபவிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, எப்படி மூங்கில் வந்துட்டு சூடு தாங்காம உடைஞ்சு போகுதோ அது எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, குப்பையில தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையும். நீ எதுக்கும் வளைஞ்சு தரல அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும்னா நீ தேவையில்லைன்னு சொல்லி உன்னை தூக்கி போட்டுரும். அப்ப கஷ்டங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அனுபவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இனிமையான குரல் வந்துட்டு உங்களாலேயே கொடுக்க முடியும், இசையை உங்களால கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு கிருஷ்ணர். இதுதான் எனக்கு முதல்ல கிடைச்ச மெசேஜ் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேம்நாத் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு மெடிடேஷனுக்கு உட்கார வச்சும் போது ஆஹ் எனக்கு 2 அனுபவங்கள் கிடைச்சது. உண்மையிலேயே சொல்றேன்,
இது வரைக்கும் என்னால நம்ப முடியாது. நான் தான் அந்த மாரி எல்லாம் பேசினேனா, இல்ல நான் தான் அந்த காட்சிகள பார்த்தனான்ற அளவுக்கு என்னுடைய ஞாபகம் இருக்கும். முதல்ல எனக்கு வந்துட்டு என்ன தெரிஞ்சுச்சு அப்டின்னா, ஒரு மரம் தெரிஞ்சது. அந்த மரம் என்ன பண்ணுச்சு அப்டின்னா, அமைதியா நின்னுட்டு இருந்துச்சு. சரி, அந்த மரத்துக்கிட்ட சார் சொன்னாரு, "அது என்ன சொல்ல வந்துச்சு உன்கிட்டன்னு கேட்டு பாரு." இப்ப நமக்கு காட்சிகள் நம்மளுடைய அனுபவங்கள்ல தெரியுது அப்டின்னா, நெறைய பேர் கேட்கிற கேள்வி, "என்ன பண்ணணும்? எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நெறைய விஷயங்கள பார்க்குறோம். அதுல என்ன புரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னு தெரியவே இல்ல." அப்டின்ட்டு. உங்களுடைய மனதுல ஒரு கேள்வியா நீங்க கேளுங்க. "நீ என்ன சொல்ல இங்க வந்த? சொன்னா நாங்க கேட்போம்." அப்டின்ட்டு சொன்னீங்கனாலே போதும். இல்லன்னா, "என்ன மெசேஜ் தரப் போறீங்க?" அப்படின்னு கேட்டாலே போதும். அதுவா பேச ஆரம்பிக்கும். ஆனா, இது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளால கத்துக்க முடியும். ஒரே நாள்ல உட்கார்ந்து நான் தியானம் பண்ண காட்சிகள் கிட்ட கேட்டேன். ஆனா பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கும் கொஞ்சம் டைம் வேணும். நம்மளோட எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு நம்ம இன்கிரீஸ் பண்றோமோ, அப்பதான் நம்மளால அவங்க பேசுறத கேட்க முடியும். நாம டவுனா இருந்தோம்னா, அவங்க பேசுற எதுவுமே நம்மளால கேட்க முடியாது. எக்ஸாம்பிள் எப்படின்னா, நெட்வொர்க் தான் மாஸ்டர்ஸ். இப்போ உங்களுக்கு சிக்னல் நல்லா கிடைச்சுச்சுன்னா, எதிர் சைடு பேசுறவங்கள்து உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேட்கும். அதுவே ஃப்ரீக்வன்சி லெவல் இல்லன்னா, நெட்வொர்க் வந்துட்டு ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க பேசுறது கேட்காம போயிடும். இல்லன்னா கிராஸ் கிராஸ் கால் வேற யாருதாவது நமக்கு கனெக்ட் ஆயிடும். இந்த மாரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாரி தான். உங்களுடைய ஃப்ரீக்வன்சிய நீங்க அதிகப்படுத்த உங்களால மீதி எல்லா விஷயங்களும் நல்லா கேட்க முடியும். ஃப்ரீக்வன்சி எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா, நம்ம தியான நேரத்த அதிகம் செய்யணும். இல்லன்னா பிரமிட் தியானம், குரூப் மெடிடேஷன், மியூசிக் மெடிடேஷன் இந்த மாரி இடத்துங்களுக்கெல்லாம் போயி, நம்மளுடைய தியான ஆற்றல அதிகரிச்சுக்கிட்டே வரணும். அப்போ நான் வந்துட்டு அந்த செடி கிட்ட கேட்டேன். "என்ன மெசேஜ் குடுக்க நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க? நீங்க யாரு?" அப்படின்ட்டு. அந்த செடி சொன்ன பதில் என்ன அப்படின்னா, "நான் வந்துட்டு நேச்சரோடைய ஹெட்டு. நான் இங்க வந்துட்டு என்னுடைய கஷ்டத்தையும், என்னுடைய துன்பத்தையும் சொல்ல வந்தேன்." அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த பூமி வந்துட்டு நீங்க எவ்வளவு துன்பங்கள தந்தாலும் தாங்கிக்கிட்டே இருக்கு. எல்லா கஷ்டங்களையும் உள்வாங்கிக்குது. நீங்க அடிச்சாலும் வாங்கிக்குது, எங்கள தோண்டுனாலும் எடுத்துக்குது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில செடிகளோ, இல்ல மரங்களோ இல்ல அப்டின்னா, உங்களுக்கு ஆக்ஸிஜன் அப்டின்றது எங்கிருந்தாவது கிடைக்குமா? நாங்க உங்களுக்கு நல்லது மட்டும் தானே தர்றோம். நீங்க ஏன் எங்களுக்கு கஷ்டத்த தர்றீங்க? அதுவும் எப்படி கேட்டுச்சு அப்டின்னா, எங்களுக்கு நீங்க எவ்வளவு தீமைகள் செய்தாலும், நாங்கள் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாரி தான் உங்களுடைய பிறவியிலயும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அடுத்தவங்க என்ன துன்புறுத்துனாங்க. அதனால நான் அவங்கள காயப்படுத்த போறேன். அவன் என்ன திட்டிட்டான். அந்த கோவத்துக்கு நானும் அவன பழி வாங்குவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப நாங்க நினைச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு காத்து கிடைக்காது. நாங்க இருந்தா தான் மழை பெய்யும், தண்ணீர் கிடைக்கும், நிலத்தடி நீரும் அதிகரிக்கும். அப்ப நீங்க எங்கள காயப்படுத்துறீங்க, எங்கள வெட்டி நீங்க விறகா பயன்படுத்துறீங்க. எல்லாத்துக்குமே பயன்படுத்துறீங்க. வீடு கட்டுறதுக்கு, சில பொருட்கள் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள ஈஸியா நீங்க வெட்டி தள்ளிட்டு போயிடுறீங்க. ஆனா நீங்க எவ்வளவு காயங்கள குடுத்தாலும் நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே தான் பிரதிபலனா குடுத்துட்டு வரோம் இல்லையா? அதே மாரி தான் மாஸ்டர்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில யார் என்ன கஷ்டங்கள் குடுத்தாலும், அவங்களுக்கு நாம திரும்பி நன்மையை மட்டும் தான் குடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு அந்த செடி சொன்ன மெசேஜ். அந்த மெசேஜ கேட்டதுக்கு அப்புறம், அந்த செடி வந்துட்டு எவ்வளவு அன்பா தன்னுடைய 2 கிளைகளையும் கை மாரி நீட்டி, என்ன அவ்வளவு அரவணைச்சுக்குச்சு. உண்மையிலேயே சொல்றேன் மாஸ்டர்ஸ். அந்த ஃபீலிங் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? ஆ நம்ம அம்மா நம்மள அரவணைச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு மனசு அமைதியா இருக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நம்ம எப்படி ஆயிடுவோம்? லேசா ஆயிடுவோம். அம்மா இருக்காங்க பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்ற ஆறுதல் கிடைக்கும் இல்லையா? அதே ஆறுதல் தான் எனக்கு அந்த செடி என்ன அணைக்கும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்த காட்சி வந்துட்டு கிருஷ்ணர். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஷிரடி சாய்பாபாது ஒரு காட்சி வந்துச்சு. நான் இந்த காட்சிய பத்தி ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஒரு சோல் அப்டின்றது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது. பல இடங்கள்ல ஒரே நேரத்துல இருக்குன்றதுக்கு ஒரு சாட்சிக்காக நான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும் நமக்கு ஷிரடி சாய்பாபா வந்துட்டு 12 வயசுல தான் அந்த ஊருக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு? என்ன செஞ்சாரு? அப்டின்ற கேள்விக்கு பதில் கிடையாது இல்லைங்களா?
இந்த கேள்வியை என்கிட்ட வந்துட்டு பிரேம்நாத் சார் கேட்டார். ஷிரடி சாய்பாபா தெரிகிறாருன்னா சரி, அவர் 12 வயசு வரைக்கும் எங்க இருந்தாரு, எப்படி இந்த பூமிக்கு வந்தாரு, யார் அவருடைய அம்மா அப்பான்ற கேள்வியை கேட்க சொல்றாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எனக்கு வந்த ஒரே பதில் என்னன்னா, ஷிரடி சாய்பாபா அம்மா அப்பான்னு சொல்லி யார் மூலியமாவும் வரல. அவரு நேராக மேலுலகத்துல இருந்து கீழே இறங்கி வந்தவர். அவருக்கு 12 வயசு வரைக்கும் மகாவதார் பாபாஜி கூட இருந்து அந்த காட்டிலேயே வந்துட்டு ஞானத்தை வழங்கினாரு. வாழ்க்கைனா என்ன, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் சொல்லி தரணும்ன்ற எல்லா விஷயங்களுக்கும் அவர் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டு 12 வயசு ஆனது மகாவதார் பாபாஜி சொன்னாராம், நீ கத்துக்க வேண்டிய எல்லாத்தையும் கத்துக்கிட்ட, இத வந்துட்டு நீ போய் ஊர் மக்களுக்கு சொல்லு. ஏன்னா எல்லாருக்கும் நானே போய் சொல்ல முடியாது. நீ வந்துட்டு என்னுடைய பிரதிபலனா நீ போய் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இத பத்தி சொல்லி கொடு, இந்த ஞானத்தை நீ போய் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுதான் அவர் அந்த ஊருக்கு வந்தாராம். இது வந்துட்டு என்கிட்ட மட்டும் இல்ல, நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லிட்டீங்க அதனால இது உண்மையாயிடுமா அப்படின்ட்டு கேட்கலாம். கண்டிப்பா இது சார் வந்துட்டு என்கிட்ட மட்டும் இல்ல, இதே மாதிரியான கேள்விய வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மனிதர்களிடம் தியானத்துல கேட்டிருக்காரு. எல்லாருக்கும் வந்த ஒரே பதில் இதுதான். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி, இப்ப எனக்கும் மித்தவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க பேசி வச்சு ஒரே மாதிரியான பதில கொடுத்திருக்கலாம். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரே விதமான பதில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்றது அர்த்தம் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த மகா சாரி ஷிரடி சாய்பாபா கதையில நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? ஷிரடி சாய்பாபாக்கு டெய்லி வந்துட்டு சுட சுட அவங்களுடைய ஒருத்தர் தாட்டியாவோட அம்மா, அவங்க வந்துட்டு டெய்லி உணவு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. எப்படின்னா அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ 3 வேளையும் பாபாக்கு சுட 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 எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களாம். ஒரு இடத்துல தாத்தியாவோட அம்மா வந்துட்டு சொல்லுவாங்களாம் பாபா கிட்ட, நீ வந்துட்டு ஏன் மாற்றான் தாய் வயித்துல பிறந்த, என்னோட வயிற்றுலயே பிறந்திருக்கலாம் இல்லையா, நீ எனக்கே குழந்தையா இருந்திருக்கலாம் இல்லையா, நான் உன்னை வீட்டுக்கே கூட்டிட்டு போய் இன்னும் அழகா பத்திரமா வச்சு பாதுகாத்து வளர்த்திருப்பேன் இல்லையா, அப்போ நீ இப்போ சும்மா வாய் வார்த்தையா தாய் அப்படின்னு சொல்றது இல்லாம நான் உனக்கு நிஜமான தாயாவே இருந்திருப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு இணைப்பு இருந்துச்சாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷிரடி சாய்பாபாக்கு பிறவியற்ற நிலை, ஏன்னா அவரு முக்தியை அடைஞ்சிட்டாரு அப்படின்றது. ஆனா சாய்பாபா வந்துட்டு அவங்க அம்மா அப்படின்ற பாச போராட்டம் இருந்துச்சு இல்லைங்களா, அவங்க ஏங்கி சொன்னாங்க இல்லையா ஒரு வார்த்தை, நீ எனக்கே மகனா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு வார்த்தைக்காக மறுஜென்மம் எடுத்து வந்து குஜராத்ல வந்துட்டு ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. உண்மையிலே மகாராஷ்டிரா ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. உண்மையிலேயே சொல்றேன் மாஸ்டர்ஸ், எனக்கு மகாராஷ்டிரால எந்த ஊர் இருக்கு, என்ன வில்லேஜ் இருக்கு, அதுக்குள்ள எப்படி இருக்குன்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. நான் இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னை சுத்தி கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருந்தாங்க. நான் அந்த ஊர் பேரும் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரும் அது மகாராஷ்டிரால இருக்குன்ற பேரும் சொல்லும் போது அவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. நான் இது வரைக்கும் நார்த்தன் சைட்ல மகாராஷ்டிரா எல்லாம் போனதில்லை, மீதி எல்லாம் போயிருக்கேன் சில இடத்துக்கெல்லாம். ஆனா மகாராஷ்டிரா இது வரைக்கும் நான் போனதே இல்லாத ஒரு இடம். அத பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு ஞானமே கிடையாது. நான் சொல்ல சொல்ல அந்த ஊர் பேரு அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் எல்லாம் போட்டா கரெக்டா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணா இருக்கு. நான் கண்ணே திறந்து பார்க்கல. ஆனா இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு அந்த ஊர் பேர் ஞாபகம் இல்ல, அந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி, இப்ப அங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா, அது அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, தாட்டியாவோட அம்மா, அந்த ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் ஒன்னா இருந்துச்சு. சோ அது என்னுடைய முன் ஜென்ம கதை, ஒரு ஜென்மமா இருந்துச்சு. இப்போ நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கு அப்படின்னா இதுதான் சொல்லுவாங்க மல்டி டைமென்ஷனல் சோல் அப்படின்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆன்மா பல இடங்கள்ல தன்னை பிரிச்சு வச்சுக்கும். எதுக்காக அப்படின்னா நிறைய விஷயங்கள சீக்கிரமா கத்துக்கிறதுக்காக, நிறைய அனுபவங்களை சீக்கிரமா சேகரிச்சு சீக்கிரமா அந்த என்லைட்மெண்ட் என்ற பாதைக்கு போகிறதுக்காக அது செய்து கொள்கிற ஒரு சில விஷயங்கள் பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மல்டி டைமென்ஷனல் சோல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு ஒவ்வொரு காட்சிகள் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அந்த காட்சிகள் நம்ம கிட்ட வருது. அந்த ஞானத்தை நாம பெறணும்.
எப்படி பெற முடியும் அப்படின்னா கேள்விகள் வழியாக தான் நம்மளால பெற முடியும். ஒண்ணு வந்துட்டு நம்ம நம்மளுடைய தியானத்திலேயே கேட்க முடியும், இல்லைன்னா நமக்கு கனவுகள் வழியாக கூட நமக்கு பதில்கள் கிடைக்கும். கனவு தானே வந்துச்சு அப்படின்னு விடாம அந்த கனவுல சிலதெல்லாம் தேவையற்ற கனவுகளாக இருக்கும். அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு அதுல இருந்து நம்மளுடைய ஞானத்தையும் நம்மளாக எளிதாக பெற முடியும். உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு இந்த பிறவியில வந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணரும் ஷிரடி சாய்பாபாவும் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சுச்சு. இப்ப நமக்கு பிடிக்குது ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதே மாரி கிருஷ்ணரோட தொடர்பு என்ன அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ஷிரடி சாய்பாபா கூட தொடர்பு இருந்துச்சு. அதனால எனக்கு என்ன இப்ப இந்த பிறவியில வந்துட்டு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? அடுத்து நான் வந்துட்டு கிருஷ்ணரோடையும் என்ன கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கிருஷ்ணர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி தெரிஞ்சாருன்னா, சின்ன குழந்தையா அந்த கோபியர்களோட விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி வந்துட்டு நான் பார்த்தேன் அவர. சரி இப்ப இதுல யாரு நானு? மேபி நான் என்ன நினைச்சேன்னா, அந்த கோபியர்கள்ல ஒருத்தங்களா இருப்பேன் போல அப்படின்னு நினைச்சு நான் பார்த்தேன். ஆனா இல்ல மாஸ்டர்ஸ், நான் வந்துட்டு யசோதா அப்படின்ற கேரக்டருக்காக நான் அந்த பிறவியில ஒரு ஜென்மம் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த யசோதா அப்படின்ற கேரக்டருக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு அவ்ளோ அந்த தூய்மையான அன்பு இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக மட்டுமே இருந்து வாழ்ந்து இறந்தவங்க தான் அந்த யசோதா கேரக்டர் அப்படின்றது. சோ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா, அது கூட நமக்கு கண்டிப்பான ஒரு தொடர்பு அப்படின்றது இருக்கும். இப்ப பத்ரி சார் சொல்வாரு, மத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ கேளுங்க, கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஞானம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன் பத்ரி சார் கிட்ட, எதுக்கு நம்ம சும்மா மத்தவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும்? நமக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் போதாதா? அப்படின்னு நான் நினைச்சு கேட்டிருக்கேன். அதுக்கு கொஞ்ச நாள்ல எனக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னா, எங்க அம்மா அவங்களுடைய தியான அனுபவங்கள்ல என்கிட்ட எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வாட்டி அவங்க சொல்லும்போது அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க தியானத்துல என்ன வந்துச்சு அப்படின்றது நான் கண்ணை திறந்து சும்மா கேட்டுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு காட்சிகளா வர ஆரம்பிச்சு, அடுத்து இது நடந்துச்சா, அடுத்து இது நடந்துச்சா, நீ அங்க போன, அத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு உண்மையிலேயே புரியல, எனக்கும் எங்க அம்மாக்கும் எப்படி நான் அவங்க பார்த்தது எனக்கு தெரியுது. இத்தனைக்கும் நான் தியானத்துல ஒன்னும் உட்காரலையே அப்படின்னா, மத்தவங்க சீனியர் மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, மேபி அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அவங்களும் அங்க வந்திருக்கலாம். அதனாலதான் அவங்களால இப்ப அத எளிதாக சொல்ல முடியுது அப்படின்ட்டு. அப்ப மத்தவங்களுடைய அனுபவங்கள கேட்கும்போது நமக்கு வந்துட்டு அதுல இருந்து ஞானம் கிடைக்கும். இல்லன்னா நம்மளுடைய பதில் கிடைக்கும் அப்படின்றத நான் அப்போ அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்துட்டு சிசாரோ மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு இந்த ஏலியன் இன்னும் சொல்லப்போனா சிரியன் வேர்ல்டு மாஸ்டர் அவரு. அவருடைய கிளாஸ்ல உட்காந்து நம்ம மெடிடேஷன் இப்போ நடக்கிறது இல்ல. ஆனா கொரோனா பீரியட்ல வந்துட்டு ஃபுல் நைட் அப்படின்ட்டு செஷன்ஸ் நடக்கும் அவரது. இப்போ அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் கூட ஏன் கனெக்ட் ஆகி நம்ம மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கிற தடைகள் ஆகட்டும், இல்லை பிரச்சனைகள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்துட்டு இப்ப நம்ம லோ லெவல் ஃப்ரீக்வன்சில இருக்கோம். அந்த சிசேரியன் மாஸ்டர் வந்துட்டு ஹை லெவல் ஃப்ரீக்வன்சில இருக்காரு. இப்போ நாம அவங்க கூட தியானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். அப்படி நம்ம கனெக்ட் ஆகி தியானம் பண்ணும்போது, நமக்கே தெரியாத கேள்விகளுக்காகட்டும், இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற தடைகள் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு எளிதாக உடைஞ்சு நம்மளால வெளிய வர முடியும். அதுக்காக தான் வந்துட்டு நம்மள விட எப்பயுமே ஹையரா இருக்கிறவங்க கூட சேர்ந்து தியானம் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா இப்போ நாமளே ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு ஸ்டெப்ஸா ஏறினா ஏணியோட உச்சிக்கு எப்ப போவோம். இதுவே வந்துட்டு நம்மளை விட ஹையரா இருக்கவங்க ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் ஏறி மேல போயிருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து கனெக்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டெப் அப்படின்றது 2 ஸ்டெப்பா ஈஸியா எடுத்து வைக்க முடியும். இதுக்காக தான் நமக்கு குரூப் மெடிடேஷன்ஸும் நம்மளுடைய மாஸ்டர்ஸ் யாராவது பாக்குறோம், அவங்க கூட சேர்ந்து தியானம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் சொல்ல முடியாது. என்னோட கல்யாண அனுபவம் கூட ரொம்பவே வந்துட்டு எப்படி சொல்றது அப்படின்னா, பிரமிக்க வைக்கக்கூடியது. மத்தவங்க எல்லாரும் கேள்வி கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு.
இப்ப எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிறதுக்கு ரொம்ப நாளா எங்க வீட்ல அலைன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அலைன்ஸ் செட் ஆகவே இல்ல. மேரேஜ் ஒண்ணு ஃபிக்ஸ் ஆச்சு. நான் ஆஸ் யூசுவல் மெடிடேஷன் பண்றது எல்லாமே இருக்கும். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்புறம் மேரேஜும் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்க்கும்போதே பார்த்தது என்னன்னா, அவங்க வீட்ல 9 பிரமிட்ஸ் இருந்துச்சு சென்டர் ஹால்ல. அது இல்லாம கார் பார்க்கிங் ஏரியால 2 பிரமிட்ஸ், டேங்க்குக்கு 1 பிரமிட். மொத்தம் எவ்வளவு பிரமிட்ஸ் இருக்கு? 13 பிரமிட்ஸ் 12 பிரமிட்ஸ் இருக்கு அவங்க வீட்ல. நான் போறதுக்கு முன்னாடியே எனக்கு பிரமிட் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கு. அவங்க வீடு கட்டி 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரமிடுக்கு ஒரு ஹீலிங் பவர் இருக்கு. நீங்க வீட்ல அதுக்கு சேர்த்து கட்டுனீங்கன்னா, உங்களால அந்த எனர்ஜிஸ எப்பயுமே எடுத்துக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்காக அவங்க அந்த வீட கட்டியிருக்காங்க அப்படி. சோ இப்ப நான் வந்துட்டு அந்த வீட்ல எவ்ளோ எனர்ஜிஸ் இருக்கு அப்படின்றத நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அதே மாரி வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தெரிய வந்தது என்ன அப்படின்னா, அந்த வீட்டோட ஒவ்வொரு பில்லர்ஸ்லயுமே வந்துட்டு நெறைய கிறிஸ்டல்ஸ் போட்டு போட்டு கட்டியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டோட எனர்ஜி அப்படின்றது எப்படி இருக்கும்? ஆரா அப்படின்றது எப்படி இருக்கும்? நம்ம வந்துட்டு தியானம் பண்ணோம் அப்படின்னா, நமக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நமக்கான இடத்த நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். நான் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது ஒரே விஷயம் தான் சொன்னேன். எனக்கு இந்த மாரியான பர்சன் வரணும்னு தெரியாது. எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாது. நேச்சர் உன்கிட்ட நான் என்னோட மேரேஜ சரண்டர் பண்றேன். எது எனக்கு கரெக்ட்டோ நீ குடுக்கறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரே வார்த்தைய மட்டும் தான் நான் சொன்னேன். ஆனா என்னோட சிச்சுவேஷன் எவ்ளோ அழகா அந்த நேச்சர் அமைச்சு குடுத்திருக்கு பாருங்க. அவங்க வீட்ல அவங்க அம்மா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பிரம்மகுமாரிஸ்ல இருக்காங்க. அதனால அவங்க வீட்ல கார்லிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் போய் அங்க கார்லிக் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆல்ரெடி அது இருக்கு. அதனால நான் இப்ப சொன்னாலும் எடுத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஆல்ரெடி கிளாஸஸ் கேட்பாங்கன்றதால இப்ப நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் யாரும் என்ன கண்ட்ரோல் பண்றது இல்ல. புதுசா நான் போய் அவங்கள மாத்தி என்னோட வழிக்கு கொண்டு வரணும்ன்ற அவசியமே இல்ல. ஆல்ரெடி அவங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. நான் இப்ப போய் அவங்க கூட அடாப்ட் ஆகி இருந்தா போதும்ன்ற மனநிலைக்கு அவங்க இருக்காங்க. அந்த மாரி நாம போய் இனிஷியேட் பண்ணி இப்போ நெறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, "நீ வந்துட்டு தியானம் பண்ணாதவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிற? அப்புறம் நீ போய் அந்த வீட்ல எல்லாத்தையும் மாத்தணும் இல்லையா?" அப்படின்ட்டு என்ன பிஃபோர் மேரேஜ் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், "அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அக்காங்களுக்கும் அ மெடிடேட்டர்ஸோட தான் கல்யாணம் ஆச்சு. ஆனா, அவங்க இப்ப வந்துட்டு எப்படி தியானத்த விட்டு குடுக்காம அவங்களும் தியானம் பண்ணிக்கிட்டு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்களோ, அதே மாரி ஒரு இடம் எனக்கு கிடைக்கும்." அப்படின்ற வார்த்தைய மட்டும் தான் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு பதில் குடுக்குற மாரி எல்லாத்துக்குமே சேர்ந்து என்னுடைய வீடாகட்டும், என்னுடைய கணவராகட்டும், என்னுடைய மாமனார், மாமியார் எல்லாருமே வந்துட்டு எனக்கு எல்லாத்துலயும் ஒத்துழைக்கிற மாரியே அமைஞ்சு, நான் இப்ப வரைக்கும் என்னால தியானம் கிளாஸஸ் எடுக்க முடியுது அப்டின்னா, அவங்க எல்லாருமே ஒரு காரணமாக இருக்கிறாங்க. நமக்கு எது தேவையோ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அதுவாக கிடைக்கிறதுக்கு தியானம் எளிதாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு குடுக்கும் அப்டின்றதுக்கு நான் சிறந்த எக்ஸாம்பிளாக இருப்பேன் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் உங்கள் சந்தேகங்களை மேடமிடம் கேட்கலாம். அன்மியூட் செய்வார்கள், மேடமிடம் கேட்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மாஸ்டர்ஸ். உங்களால என்கிட்ட கேள்விகள் கேட்க முடியும். அப்படி கேள்விகள் இல்லை என்றால் நான் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி நிலைக்கு செல்கிறேன். நான் இன்றைய ஸ்பீக்கர் சீனியர் மாஸ்டர் திருமதி மோக்ஷா அர்ஷினி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். எனது நன்றிகளை நமது அசண்டர் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றியினை நமது மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியினை. ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நீங்க எல்லாரும் சொல்றீங்க இல்லையா மகாவதார் பாபாஜி அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு எப்படி அப்படின்னா
ரொம்ப அசண்டட் மாஸ்டர் அப்படின்றது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஞானத்தை வந்துட்டு அசரீரியா இருந்துகிட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் இன்னுமே வந்துட்டு இந்த பூலோகத்துல இருக்காரு. எப்படி அப்படின்னா ஆஹ் உருவமற்ற நிலையில ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு. நமக்கு வந்துட்டு ரஜினி சார் சொல்வார் இல்லையா, எனக்கு அந்த மகாவதார் பாபாஜி கேவுக்கு போய் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தா என்னோட வாழ்க்கையில வந்துட்டு நான் ரொம்ப நிம்மதிய பாக்குறேன் அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, அவர் இன்னுமே வந்துட்டு இந்த பூலோகத்துல இருந்துகிட்டு நமக்கு வழிகாட்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் வந்துட்டு பர்சனலாவே வந்துட்டு இப்ப தியானம் பண்ணுவேன். சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கேள் கேட்பேன். ஆனா எனக்கு பதில் கிடைக்காது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொருத்தரையா இன்வைட் பண்ணி கேட்பேன். யாராவது எனக்கு ஏதாவது பதில் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில டைம்ஸ்ல வந்துட்டு, எல்லா டைமும் இல்ல, ஒரு சில டைம். ஏன் அப்படின்னா, நம்ம கேட்கிற கேள்விக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விடை கிடைக்கும். அப்படி எனக்கு மகாவதார் பாபாஜி கிட்ட இருந்தும் நிறைய விடைகள் கிடைச்சிருக்கு. இப்ப நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது எனக்கு கன்ஃபியூஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நான் கேட்பேன். மகாவதார் பாபா, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காரும் போது மகாவதார் பாபாஜியை இன்வைட் பண்ணிட்டு உட்காந்து பாருங்க. நீங்க வெறுமா தியானம் பண்றதுக்கும் அவரை இன்வைட் பண்ணிட்டு தியானம் பண்றதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சில எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத வந்துட்டு நீங்க கண்கூடா தெரிஞ்சுக்கலாம். எப்ப நீங்க அந்த கனெக்டிவிட்டி அதிகப்படுத்திக்கிட்டே வரீங்களோ, உங்களால அவங்க கூட ஈஸியா கனெக்ட் அப்படின்றதோ, இல்ல ஈஸியா அவங்க கிட்ட பேசுறது அப்படின்றதோ வந்துட்டு உங்களால கண்டிப்பா உங்களுடைய தியானத்துல பெற முடியும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க தியானத்துல உட்கார்ந்ததும் மகாவதார் பாபாஜியை நான் என் கூட தியானம் பண்ண கூப்பிடுறேன், இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு உட்காந்து தியானம் பண்ணுங்க போதும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வந்து சேர்த்துடும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். மேடம், நீங்க உங்களுடைய அனுபவங்களை சிறப்பாக சொன்னீர்கள். நீங்கள் உங்க குழந்தை சிறு வயது முதல் படிக்கிற காலத்திலிருந்து நீங்க மெடிடேஷன் பண்ணதை பத்தி சொன்னீங்க. உங்களுடைய அதனால படிப்பு எப்படி கவனங்கள் சிறப்படைந்தது, மெமரி பவர் எப்படி ஞாபக சக்தி அதிகமாச்சுன்னு சொன்னீங்க. உங்களுடைய அனுபவங்களான தேர்ட் ஐ ஓப்பனிங் பத்தி சொன்னீங்க. கிருஷ்ணர் உங்களுக்கு காட்சி கொடுத்ததை பத்தி சொன்னீங்க. அப்புறம் திரு பிரேம்நாத் ஐயா அவருடன் அனுபவம் பெற்றதை பத்தி சொன்னீங்க. மரத்தினால் என்னென்ன பயன்கள் கிடைக்குது அது பேசியது பத்தி கூறினீர்கள். மேலும் நம்ம ஃப்ரீக்குவன்சியை இன்க்ரீஸ் பண்ணா நம்ம மெடிடேஷனு நல்ல பவர் இன்க்ரீஸ் ஆகும். குரூப் மெடிடேஷன்ல ஜாயின் பண்றது, மியூசிக் மெடிடேஷன்ல பங்கு கொள்றதை பத்தி சொன்னீங்க. செடி மரம் மெசேஜ் கொடுத்ததை பத்தி சொன்னீங்க. எல்லா துன்பங்கள் இருந்தாலும் நாம் நன்மை தான் செய்கிறோம் என்று மரம் சொன்னதை பத்தி சொன்னீங்க. அடுத்தது சீரடி சாய்பாபா அவருக்கு பத்தி சோல் இன் ஆல் பிளேசஸ் என்பதை பத்தி கூறினீர்கள். நமது பிரம்ம ரிஷி பத்ரிஜி ஐயா மெசேஜ் பத்தி சொன்னீங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு எல்லாரும் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதனால நீங்க தியானத்தை எப்படி நல்ல இம்ப்ரூவ் பண்ணீங்க என்பது சொன்னீங்க. அதனால நம்ம மகவதார் பாபா ஜி அவர்களை இன்வைட் பண்ணி தியானம் செய்தா நமது தியானம் மேம்படும் என்பதை பத்தி மிக சிறப்பாக எடுத்துடுத்தீங்க. உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். இந்த நிகழ்ச்சியின் இறுதி நிலைக்கு நான் இப்பொழுது வருகிறேன். நான் எனது நன்றிகளை நமது அசண்டட் மாஸ்டர் மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவருக்கும், எனது நன்றிகளை நமது மகோதர் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து மாஸ்டர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரெக்கார்டட் புரோகிராமை மகாவதார் டிவி அவர்கள் தினந்தோறும் வீடியோவாக போஸ்ட் செய்கிறார். ஆதலால் அதனை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை பிரஸ் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை
நாளைக்கு நமக்கு இந்த தியான பயிற்சி ஆன்மீக ஞானம் கிடையாது. ஆனால் காலை 5 மணி முதல் 7 மணி வரை வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன், உலக நன்மைக்காக தியானம் மேற்கொள்ளுதல் 5 மொழிகளில் நடைபெறுகிறது. இந்தி, கன்னடா, தெலுங்கு, இங்கிலீஷ், ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் கைடட் மெடிடேஷன் நடைபெறுகிறது. அதற்குரிய லிங்க் ஷேர் செய்வார்கள். நீங்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த உலக வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷனில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளை திங்கட்கிழமை அடுத்த நிகழ்ச்சி திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு தியானம் மற்றும் ஆன்மீக ஞானம் நடைபெறும். அந்த ஆன்மீக ஞானத்தில் உரையாற்றுபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்கள். ஞானம் அண்டு மற்றும் சுய உணர்தல் பற்றி அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவரும் திங்கட்கிழமையும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெற்று சிறப்புறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம். நன்றி.